வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு. முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். தமிழரசுக் கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்புரிமைக்கு வைத்தியர் பானா சத்தியலிங்கம் தெரிவு. இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவு. தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர் பட்டியல் வெளியீடு. ராமலிங்கம் சந்திரசேகர் எம்பி ஆகின்றார். நாட்டின் நீண்டகால இன நெருக்கடிக்கு தீர்வினை காண்பதற்கு அரசாங்கம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். தேசிய சமாதான பேரவை வலியுறுத்தல். சர்வஜன வாக்கெடுப்புடன் இலங்கையின் புதிய அரசியலமைப்பு நிறைவேற்றப்படும் என டில்வின் சில்வா உறுதி. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் பிள்ளைகளின் நலனில் அக்கறை கொண்ட இலங்கை தாய்மாரின் நம்பிக்கையை வென்ற மலிபன் கீரை முழுவாடை பால்மா. தமிழரசுக் கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்புரிமைக்கு வைத்தியர் பானா சத்தியலிங்கம் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக கட்சியின் பொதுச் செயலாளர் வைத்தியர் பானா சத்தியலிங்கம் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக கட்சியின் ஊடக பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு கூட்டம் வவுனியா ஏரட்பெரியகுளம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இன்று இடம்பெற்றது. அதன் பின்னர் அரசியல் குழு கூட்டத்தின் முடிவுகளை ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்துகையில் அவர் இதனை தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அரசியல் குழு வவுனியாவிலே கூடி எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற தேசிய பட்டியல் உறுப்பினர் சம்பந்தமான தீர்மானம் ஒன்றை எடுத்திருக்கிறோம். கட்சி அரசியல் குழுவினுடைய தீர்மானம் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு ஆசனம் வைத்தியர் சத்தியலிங்கத்துக்கு வழங்குவதாக அரசியல் குழு தீர்மானித்திருக்கிறது. மாற்று கருத்துக்கள் பல இருந்தன. ஆனால் இறுதியிலே கூட்ட முடிவாக எடுக்கப்பட்ட தீர்மானம். நாங்கள் ஒற்றுமைக்கு என்றைக்கும் மாறானவர்கள் அல்ல. எங்களுடைய மக்கள் உரிய பதிலை கொடுத்திருக்கிறார்கள். இலங்கை தமிழரசு கட்சி 8 ஆசனங்களை தனித்து நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறது. பிரதான தமிழ் கட்சிக்கு மக்கள் கொடுத்த அங்கீகாரமாகத்தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக தான் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் இடம்பெற்ற கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். மன்னார் வவுனியா மாவட்டங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இடைவெளியை கருத்தில் கொண்டும் ஆக்கிரமிப்புகள் இந்த மாவட்டங்கள் மீது மேற்கொள்ளப்படுகின்ற இந்த சூழலில் வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் டாக்டர் சத்தியலிங்கம் அவர்களுக்கு அந்த தேசிய பட்டியல் நியமனத்தை வழங்குவதாக எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். தலைவர் மாவை சேனாதிராஜானன் அவர்களும் அதனை ஏற்றுக்கொண்டு அதோடு இணைந்த வகையிலே அதுக்கு கருத்துக்களை கூறியவர்களும் இறுதியிலே ஒரு ஒத்த முடிவுக்கு வந்து அவருக்கு அந்த தேசிய பட்டியல் வழங்கப்பட்டிருக்கு. இப்பொழுது பாராளுமன்ற குழுவின் தலைவராக நான் இன்று எங்களுடைய உயர்மட்ட குழுவிலே நியமிக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே எங்களுடைய 8 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குமான இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய பாராளுமன்ற குழுவின் தலைவராகவும் நான் செயல்பட உள்ளேன். பிசினஸ் மீட்டிங் கமிட்டியில நானும் சாணக்கியன் அவர்களும் அந்த குழுவில் இருக்க போகிறோம். எங்களுடைய கட்சியினுடைய கொறடாவாக சத்தியலிங்கம் அவர்களும் நியமிக்கப்பட்டிருக்கார். பேச்சாளர் நாங்கள் நியமிக்கவில்லை. பாராளுமன்ற குழுவுக்கான பேச்சாளரை பாராளுமன்ற குழு கூடி தீர்மானிப்பதாக முடிவெடுத்திருக்கிறோம். ஆகவே பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூடி நாங்கள் எவ்வாறு செயல்பட போகிறோமோ அதே போல ஏனையவர்களையும் இணைத்து அரவணைத்து செல்வதற்கான முழு பயணத்திலும் மிக தெளிவாக நாங்கள் பயணிக்க இருக்கிறோம். எங்களுடைய பாராளுமன்ற அமர்வு முதல் அமர்வு முடிந்து சத்தியப்பிரமாணம் முடிந்த பிற்பாடு எங்களுடைய கட்சியினுடைய 8 பாராளுமன்ற உறுப்பினர்களும் கூடி அதற்குள்ளே ஒருவரை நாங்கள் பேச்சாளராக தெரிவு செய்தால் நாகரிகம். அந்த முறையில் அந்த தெரிவு இடம்பெறும். அனுசரணை வழங்கியோர் பிள்ளைகளின் நலனில் அக்கறை கொண்ட இலங்கை தாய்மாரின் நம்பிக்கையை வென்ற மலிபன் கீரை முழுவாடை பால்மா. தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. பொது தேர்தலில் பெறுபேறுகளுக்கு அமைய தேசிய மக்கள் சக்திக்கு கிடைக்கப்பெற்ற 17 தேசிய பட்டியல் ஆசனங்களுக்கான உறுப்பினர்களின் பெயர்கள் வெளியிடப்பட்டுள்ளன. தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் நிகால் அபேசிங்கவினால் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் பிமல் ரத்நாயக்க,
ராமலிங்கம் சந்திரசேகர், கலாநிதி அனுரகருணாதிலக, பேராசிரியர் உபாலி பணிலகே, அரங்க உதேஸ் வீரரத்ன, அருண ஜெயசேகர, கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும, ஜனிதருவான் கொடிதுவக்கு, ஸ்ரீ குமார ஜெயக்கொடி, நஜித் இந்திக, சுகத் திலகரத்ன, லக்மாலி காஞ்சனா ஹேமரத்ன, சுனில் குமாரகமகே, காமினி ரத்நாயக்க, பேராசிரியர் ருவான் சந்திம ரணசிங்க, சுகத் வசந்தனி சில்வா, அபுபக்கர் ஆதம் பாபா மற்றும் ரத்நாயக்க ஹெட்டிகே உபாலி சமரசிங்க ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். சர்வஜன அதிகாரம் கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக திலித் ஜெயவீர பெயரிடப்பட்டுள்ளார். சர்வஜன அதிகாரம் கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக அக்கட்சியின் தலைவர் திலித் ஜெயவீரவை நியமிக்க சர்வஜன அதிகாரத்தின் செயற்குழு இன்று தீர்மானித்துள்ளது. அதுடன் குறித்த தீர்மானம் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு இன்று அறிவிக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி ரஞ்சன் செனவிரத்ன தெரிவித்துள்ளார். பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடரின் ஆரம்பத்தில் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் முன்வைக்கப்பட உள்ளது. 10வது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடரின் ஆரம்பத்தில் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் முன்வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் எதிர்வரும் 21ஆம் தேதி முற்பகல் 11:30 மணிக்கு கொள்கை பிரகடனம் முன்வைக்கப்படும் என மற்றும் அரசியலமைப்பின் 33 ஆனா உறுப்பினரின் பிரகாரம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஒன்றின் ஆரம்பத்தில் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை நாடாளுமன்றத்தில் முன்வைப்பதற்கும் அரசியலமைப்பின் 33 ஆவண உறுப்பினரின் பிரகாரம் நாடாளுமன்றத்தின் வைபவ ரீதியான அமர்வுகளில் தலைமை தாங்குவதற்கும் ஜனாதிபதிக்கு அதிகாரம் காணப்படுகின்றது. இதன்போது ஜனாதிபதியினால் அவரது அரசாங்கத்தின் எதிர்கால நோக்கு தொடர்பிலான விளக்கமான பகுப்பாய்வு கொள்கை பிரகடனத்தினூடாக நாடாளுமன்றத்துக்கும் மக்களுக்கும் முன்வைக்கப்படும். 10வது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடர் எதிர்வரும் நவம்பர் 21ஆம் தேதி முற்பகல் 10 மணிக்கு ஆரம்பமாக உள்ளதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் நீண்டகால இன நெருக்கடிக்கு தீர்வினை காண்பதற்கு அரசாங்கம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என தேசிய சமாதான பேரவை வலியுறுத்தியுள்ளது. மகத்தான தேர்தல் வெற்றியை தொடர்ந்து நீதிக்கும் நல்லிணக்கத்துக்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என தேசிய சமாதான பேரவை ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளது. தேசிய சமாதான பேரவை நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி ஜஹான் பெரேரா இவ்விடயங்களை தெரிவித்துள்ளார். பிரம்மாண்டமான மக்கள் ஆணை, பொருளாதார அபிவிருத்தி, நீதி மற்றும் நல்லிணக்கத்தை நோக்கி நாட்டை வழிநடத்துவதில் ஜனாதிபதி மீதும் அவரது கட்சி மீதும் மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை பிரதிபலிக்கின்றது. இன மத சிறுபான்மை சமூகங்கள் பெரும்பான்மையினராக வாழும் பகுதிகள் உட்பட நாட்டின் சகல பிராந்தியங்களையும் தழுவியதாக அரசாங்கத்துக்கு கிடைத்திருக்கும் பரந்தளவிலான ஆதரவு தேசிய ஐக்கியத்தை நோக்கிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படியாக அமைகின்றது. ஜனாதிபதியின் தலைமைத்துவம் இன மத பிளவுகளை இணைத்திருப்பதன் ஒரு அறிகுறியாக இதை தேசிய சமாதான பேரவை கருதுகின்றது. இந்த நல்லெண்ணத்தின் பின்புலத்தில் நாட்டின் நீண்டகால நெருக்கடிக்கு தீர்வினை காண்பதற்கு முன்னுரிமை கொடுக்குமாறு தேசிய சமாதான பேரவை கேட்டுக்கொள்கின்றது. மக்களுக்கு சொந்தமான நிலங்களை திருப்பி கையளிப்பது, அதிகாரங்களை பகிர்வது, பரவலாக்குவது, வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இராணுவ நீக்கத்தை செய்வது, காணாமல் போனவர்களினதும் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பவர்களினதும் விவகாரங்களை கையாள்வது என்று பல்வேறு பிரச்சனைகள் இதில் அடங்கியிருக்கின்றன. நாட்டின் வரலாற்றில் புதியதொரு அத்தியாயத்தில் அரசாங்கம் பிரவேசிக்கும் நிலையில் பொருளாதார சவால்களை கையாள்வதுடன் சகல குடிமக்களுக்குமான நீதியையும் நல்லிணக்கத்தையும் சமாதானத்தையும் அடைவதில் அரசாங்கம் வெற்றி பெற வேண்டும் என தேசிய சமாதான பேரவை விரும்புகின்றது. நிலைபெறான ஒரு அரசியல் தீர்வுக்கு சிவில் சமூகத்தின் பங்கேற்பும் சகல சமூகங்களினதும் இணக்கமும் எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்பும் அவசியமாகும். பரந்தளவு ஆதரவுடனான அத்தகைய ஒரு தீர்வு நிலைபெறான சமாதானத்தையும் நல்லிணக்கத்தையும் வரவிருக்கும் சந்ததிகளுக்கு உறுதி செய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் தங்களது செலவு அறிக்கையை தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து 21 நாட்களுக்குள் தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் தங்களது செலவு அறிக்கையை தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். உரிய நேரத்தில் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் 8888 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். வேட்பாளர் செலவின வர்த்தமானி அறிவித்தலில் வேட்பாளர் ஒருவர் அதிக அளவு செலவு செய்யக்கூடிய மாவட்டம் கொழும்பு
எனவும் அங்கு வாக்காளர் ஒருவருக்கான செலவிடக்கூடிய தொகை 114 ரூபாய் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு வேட்பாளர் குறைந்த அளவு செலவு செய்யக்கூடிய மாவட்டமாக வன்னி தேர்தல் மாவட்டம் குறிப்பிடப்பட்டிருந்ததுடன் அந்த மாவட்டத்தில் வாக்காளர் ஒருவருக்கு செலவிடக்கூடிய தொகை 82 ரூபாவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஒவ்வொரு தேர்தல் மாவட்டத்தின் சனத்தொகை, மக்கள் தொகை, அடர்த்தி மற்றும் நிலப்பரப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த கணக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சர்வஜன வாக்கெடுப்புடன் இலங்கையின் புதிய அரசியலமைப்பு நிறைவேற்றப்படும் என டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சர்வஜன வாக்கெடுப்புடன் இலங்கையின் புதிய அரசியலமைப்பை நிறைவேற்றுவதுடன் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வழங்கப்பட்டுள்ள உறுதிமொழிகளையும் நிறைவேற்றும் என ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் முன்வைக்கப்பட்ட தேர்தல் விஞ்ஞாபனத்தில் புதிய அரசியலமைப்பு ஜனநாயகத்தை வலுப்படுத்துதல், நாட்டு மக்களின் உரிமைகள் சார்ந்த விடயங்கள் மற்றும் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை ஒழித்தல் போன்ற வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருந்தன. இவை அனைத்தும் நிறைவேற்றப்படும். நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு புதிய அரசியலமைப்பை நாடாளுமன்றத்தில் முன்வைப்பது மாத்திரமன்றி சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் அதனை மக்கள் அனுமதியுடன் நிறைவேற்றுவோம். ஆனால் புதிய அரசியலமைப்பை தயாரிப்பது என்பது சவால் மிக்கதொரு பணி என்பது எமக்கு தெரியும். எனினும் அதனை வெற்றிகரமாக செய்து முடிப்போம். அதேபோன்று தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை நடைமுறைப்படுத்துவதில் உறுதியாக உள்ளோம். கடந்த கால அனுபவத்தின் அடிப்படையில் 3/2 பெரும்பான்மையை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எச்சரிக்கையுடன் இருக்கும் என டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் நல்ல திட்டங்களுக்கு ஆதரவு வழங்குவோம் என ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது. அரசாங்கத்தின் செயற்பாடுகளை மிக அவதானத்துடன் கண்காணிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். සමාජ මාධ්‍යත් විද්‍යුත් මාධ්‍යත් මුද්‍රිත මාධ්‍යත් විශාල කාර්යභාරයක් ප්‍රජාතන්ත්‍රවාදය ආරක්ෂා කිරීම සඳහා මෙතනදී ඉෂ්ට කරා. මෙවර මැතිවරණය අපි 20 ලක්ෂයකට ආසන්න ඡන්ද ප්‍රමාණයක් நாட்டில் நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி கூறுகின்றேன். மக்கள் ஜனநாயக ரீதியான தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். நாடு பொருளாதார ரீதியாக வீழ்ச்சியடைந்துள்ளது. அதிலிருந்து மீள்வதற்கான நடவடிக்கைகளை புதிய அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் செயற்பாடுகளை நாம் மிக அவதானமாக கண்காணித்துக் கொண்டிருக்கின்றோம். இனி அவர்கள் உறுதியளித்தவற்றை நிறைவேற்ற வேண்டும். திருடர்களை கைது செய்ய வேண்டும். கொள்ளையடிக்கப்பட்ட அரசு சொத்துக்களை மீளப்பெற வேண்டும். நாம் எதிர்க்கட்சி என்ற வகையில் அரசாங்கத்தின் நல்ல திட்டங்களுக்கு ஆதரவு வழங்குவோம். மக்களின் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியமாகும். அதற்காக பொறுப்புடன் செயற்படுவோம். ජනතාව කන්න ඇති රටක පෝර ටික අවශ්‍ය තෙල් ටික සාධාරණ මිලකට මිනිස්සුන්ට නොලබෙන රටක මම හිතන්නේ මේ රටේ ජනතාව தமிழ் தேசிய நிலைப்பாடுடன் மட்டக்களப்பு மக்கள் விடுத்த செய்தியை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என தமிழரசு கட்சி சார்பில் மட்டக்களப்பிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட வைத்தியர் ஈனா ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய நிலைப்பாட்டுடன் மட்டக்களப்பு மாவட்ட மக்களால் முழு இலங்கைக்கும் கொண்டு செல்லப்பட்டுள்ள செய்தியை ஆளும் தரப்பு கருத்தில் எடுத்து தமிழ் தேசிய பிரச்சினைக்கு தீர்வை எட்ட வேண்டும் என தமிழரசு கட்சி சார்பில் மட்டக்களப்பிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட வைத்தியர் ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். இன்று மட்டக்களப்பு செங்கலடியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். இலங்கை முழுவதுமே மாற்றம் என்ற ஒரு அரசியல் புயல் வீசிக்கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மாற்றத்தினை தமிழ் தேசியத்தினூடாக தர முடியும் என்ற நம்பிக்கையை மக்கள் எம்மீது கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே முழு இலங்கைக்கு மட்டக்களப்பு வாழ் தமிழ் மக்கள் ஒரு தெளிவான செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். நிச்சயமாக ஊழலற்ற வன்முறையற்ற ஒரு நிலைமை வேண்டும் என்பதில் அவர்களுடைய வாக்கு பதிவுகள் மிக தெளிவாக இருக்கின்றன. கடந்த காலங்களிலே நடைபெற்ற
வன்முறையாயினும் சரி ஊழலாயினும் சரி அவற்றை முழுமையாக நிராகரித்திருக்கின்றார்கள். அதனோடு இணைந்ததாக அவருடைய அபிலாஷை தெளிவாக வெளிப்பட்டிருக்கின்றது. தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற தாங்கள் அந்த ஊழலற்ற வன்முறையற்ற நிலையை தமிழ் தேசியத்தின் ஊடாக கொண்டு செல்ல அவர்கள் விரும்புகிறார்கள் என்ற செய்தியை அவர்கள் இலங்கை முழுவதுக்கும் மட்டக்களப்பின் ஊடாக தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே எங்களுடைய அமையப்போகின்ற அரசும் அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக மட்டக்களப்பில் சொல்லப்படுகின்ற இந்த விடயமானது முழு வடக்கு கிழக்குக்கும் உதாரணமாக கொள்ளப்பட்டு தமிழ் மக்களின் அபிலாஷைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்ற பிரதிபலிப்பு மிக தெளிவாக காட்டப்பட்டிருக்கின்றது. மலையக மக்கள் எதிர்பார்க்கும் மாற்றத்தை நிச்சயம் நாம் ஏற்படுத்துவோம் என நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ள கிருஷ்ணன் கலைச்செல்வி தெரிவித்துள்ளார். சலுகை அரசியல், அடிமை அரசியல் என்பவற்றை நிராகரித்து கொள்கை ரீதியிலான மாற்றத்தை மலையக மக்கள் ஏற்படுத்தியுள்ளனர் என தேசிய மக்கள் சக்தி நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ள கிருஷ்ணன் கலைச்செல்வி தெரிவித்துள்ளார். ஹேட்டனில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். நுவரெலியா மாவட்டங்கிறது உண்மையிலேயே வரலாற்று ரீதியான ஒரு வெற்றியை தான் தேசிய மக்கள் சக்திக்கு திசைக்காட்டிக்கு பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. இது ரொம்பவே வரவேற்கத்தக்கது. எல்லாருக்குமே தெரியும் நுவரெலியா மாவட்டங்கிறது இங்க உள்ள விசேஷமா தொழிற்சங்க தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் வாக்களிக்கிற மட்டும் ஒரு மாவட்டமா தான் பயன்படுத்தப்பட்டுச்சு. இவ்வளவு நாளும் ஒரு சில நபர்களின் அடக்குமுறைக்கு அச்சுறுத்தலுக்கு வேற சலுகைகளுக்கு வாக்களிச்ச நுவரெலியா மாவட்டம் இந்த முறை உண்மையிலேயே தன் மக்களோட பிரச்சனை தீர்த்து கொள்றதுக்காக கொள்கை ரீதியான ஏற்படுத்தி இருக்கு. இதுக்கு உண்மையிலே தேசிய மக்கள் சக்தி என்ற ரீதியில 2024 நவம்பர் 14 நடைபெற்ற தேர்தலில் என்னையும் ஒரு உறுப்பினரா பாராளுமன்ற உறுப்பினரா தெரிவு செய்தது முன்னிட்டு நுவரெலியா மாவட்டத்தில் இருக்கிற சிங்கள தமிழ் முஸ்லிம் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். பழைய அரசியல்வாதிகள் பழைய அரசியல் தலைவர்கள் அவங்களோட வாக்குகளை பறிச்சு கொள்றதுக்கு இதே பழைய திட்டங்களை தான் முன்னெடுத்தாங்க. இது அவ்வளவே கீழே வீழ்த்திட்டு வாக்குகளை பெற்றுக் கொடுத்து திசை காட்டிய தூக்கி வச்சிருக்கிறாங்க மலையக மக்களும் ஒன்று சேர்ந்து. அதனால இவங்க வச்சிருக்கிற நம்பிக்கையில ஒரு துளி அளவு ஒரு தூசி அளவேனும் வீழ்த்தாம நாங்க அவங்க எதிர்பார்த்த அந்த கொள்கையை அந்த வேலை திட்டத்தை கட்டாயம் இந்த மாவட்டத்தில் முன்னெடுப்போம் நடத்தி செல்வோன்றத அன்பா நம்ம நுவரெலியா மாவட்ட மக்களுக்கு பார்த்துட்டு தான் விடும். 3/2 பெரும்பான்மை மூலம் தீர்க்கப்படாத பிரச்சினைகளுக்கு தேசிய மக்கள் சக்தி தீர்வை காண வேண்டும் என தமிழர் விடுதலை கூட்டணி வலியுறுத்தியுள்ளது. 3/2 பெரும்பான்மை மூலம் நாட்டில் தீர்க்கப்படாதுள்ள பிரச்சினைகளுக்கு அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி தீர்வை காண வேண்டும் என தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் தானா அருண்மொழிவர்மன் தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். தற்போது இலங்கையின் நாடாளுமன்றத்தில் புதிய அரசாங்கம் பதவியேற்றிருக்கின்றது. அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கும் அவரது தேசிய மக்கள் சக்திக்கும் 3/2 ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் முழுமையாக பாவித்து இந்த நாட்டிலே தீர்க்கப்படாத பல விடயங்களை தீர்ப்பார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. அதை அவர்கள் கையில் எடுக்க வேண்டும் என்ற விடயத்தையும் நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். திட்டமிடப்பட்டு திகாமடுல தேர்தல் மாவட்டத்தில் கல்முனை தொகுதியின் பிரதிநிதித்துவம் இல்லாமல் ஆக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. ஒரு சிலரது திட்டமிடப்பட்ட நடவடிக்கைகளால் திகாமடுல தேர்தல் மாவட்டத்தின் கல்முனை தொகுதியில் இம்முறை மக்கள் பிரதிநிதித்துவம் இல்லாமலாக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் ரஹ்மத் மன்சூர் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர்கள் ஜனநாயக முறையில் அவர்களது பிரச்சாரங்களை எடுத்துக்கொண்டிருந்த சூழலில் உள்ளூரிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியும் அதே போன்று அவரது கைக்கூலிகள் இவர்கள் முன்னெடுத்த இந்த விடயம்தான் கல்முனை மண் என்று பிரதிநிதித்துவத்தை இழந்து கல்முனை தாய்க்கு செய்த இந்த துரோகம், இந்த வஞ்சகம் தீக்கும் இந்த தன்மை என்றும் வரலாறு இதை சுற்றி காட்டிக் கொண்டே இருக்கும். வரலாறு ஒருபோதும் இதை அவர்களை மறக்கவும் மாட்டாது, மன்னிக்கவும் மாட்டாது. அவர்களது அந்த அரசியல் இத்துடன் அஸ்தமமாகிறது. நான் அதை கூட கவலைப்படவில்லை. ஆனால் கல்முனை என்பது 1948ஆம் ஆண்டிலிருந்து ஒரு பிரதிநிதித்துவத்தை தொடர்ந்து ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் கட்சிகள் மாறினால் கூட நிச்சயமாக ஒரு பிரதிநிதித்துவத்தை பாதுகாத்து வந்து கொண்டு இருந்த மண். அப்போ இந்த மண் இன்று
அனாதையாக இருப்பதற்கு காரணியாக இருந்தவர்களை மக்கள் அடையாளம் காண வேண்டும். கண்டி மாவட்டத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் ஊடாக மக்களுக்கான தனது பயணம் தொடரும் என கண்டியில் போட்டியிட்ட பாரத் அருள்சாமி தெரிவித்துள்ளார். பொது தேர்தலில் கண்டி மாவட்டத்தில் கிடைக்கப்பெற்ற பெறுபேறானது தற்காலிக பின்னடைவு மாத்திரம் எனவும் தனக்கான மக்கள் ஆதரவு அதிகரித்துள்ளது எனவும் ஐக்கிய மக்கள் கூட்டணி சார்பில் கண்டி மாவட்டத்தில் போட்டியிட்ட பாரத் அருள்சாமி தெரிவித்துள்ளார். கண்டியில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். கண்டி மாவட்டத்தில் கடந்த காலங்களில் காணப்பட்ட தமிழ் பிரதிநிதித்துவம் பாராளுமன்றத்தில் இந்த முறை இழக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணமாக நாங்கள் நுகர்ற நேரம் அங்கே கடந்த காலங்களில் இருந்த பாராளுமன்ற பிரதிநிதி செய்த சில விடயங்களும் தமிழ் மக்களுடைய வாக்களிப்பு வீதம் மிக மிக குறைவாக காணப்பட்டதன் காரணமாகவும் தமிழ் மக்கள் அவங்க வாக்களித்த விகிதம் குறைவடைந்தது மாத்திரம் இல்லாமல் அது அவங்க எடுத்த அந்த சாய்ஸஸில் ஏற்பட்ட மாற்றங்கள் தான் இதுக்கு காரணம் என்னன்னா ஒன்று ஆளுங்கட்சியிலையும் ஒரு பிரதிநிதி வர முடியல, எதிர்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தியிருந்த என்னாலையும் பெரிய அளவுக்கான வாக்குகளை பெற முடியல. எங்களால் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை துரதிருஷ்டவசமாக பெற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். பயணம் நிச்சயமாக தொடரும். ஏன்னா கடந்த பாராளுமன்ற தேர்தலையும் நாங்கள் போட்டி போட்டு எங்களுக்கு கிட்டத்தட்ட வழங்கப்பட்ட வாக்குகள் நாங்கள் பாராளுமன்றம் போகாட்டியும் கூட நாங்கள் தொடர்ந்து மக்களுக்கான சேவைகளை அவங்களுடைய உரிமை சார்ந்த அரசியலை நாங்கள் செஞ்சுட்டு தான் வந்தோம். அதே போல தொடர்ந்தும் எங்களுடைய அரசியல் பயணம் தொடரும். என்னுடைய முழுமையான இலக்கு எங்களுடைய மக்களுக்கான உரிமை சார்ந்த அரசியல், அவங்களுடைய இன அடையாளம், அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய பொருளாதாரம் தான். இப்பொழுது எங்களுக்கு பாரிய பொறுப்பு இருக்கு. இங்கே தமிழ் பிரதிநிதித்துவம் ஒன்று இல்லாத சந்தர்ப்பத்தில் தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி பண்ண வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு பிரதான எதிர்கட்சின்ற ரீதியில் எதிர்கட்சி உறுப்பினராக எங்களுக்கு இருக்கு. ஸோ அதை நிச்சயமா எங்களுடைய தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைமைகளோட நாங்கள் தொடர்ந்து சேர்ந்து செயல்படுவோன்றதுல எந்த விதமான ஐயமும் கிடையாது. மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு களங்கம் ஏற்படாத வகையில் நாட்டில் ஆட்சி இடம்பெறும் என தேசிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். மக்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். தமது அரசாங்கம் நாட்டை சிறந்த முறையில் ஆட்சி செய்யும் என்ற உறுதிமொழியை வழங்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு களங்கம் ஏற்படாத வகையில் நாட்டில் ஆட்சி இடம்பெறும் என குறிப்பிட்டுள்ள அவர் மக்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய வகையில் நாடு கட்டியெழுப்பப்படும் என குறிப்பிட்டுள்ளார். புதிய அமைச்சர்களின் பதவி பிரமாண நிகழ்வு நாளை நடைபெறவுள்ளது. புதிய அரசாங்கத்தின் அமைச்சர்கள் நாளை காலை 10 மணிக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளனர். இந்த நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெறவுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கு தேசிய பட்டியலில் உள்ளவர்களே அல்லது தேர்தலில் போட்டியிட்டு தெரிவு செய்யப்படாத வேட்பாளர்களை உறுப்பினர்களாக அறிவிக்க முடியும் என தேர்தல்கள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கு ஏற்கனவே கட்சிகளால் பரிந்துரைக்கப்பட்டவர்கள் அல்லது பொது தேர்தலில் வேட்பாளர் பட்டியலில் உள்வாங்கப்பட்டு தெரிவு செய்யப்படாதவர்கள் மட்டுமே தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நாடாளுமன்றத்திற்கு பெயரிட முடியும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தல்கள் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அரசியல் கட்சிகள் பெற்றுக்கொண்ட வாக்குகளுக்கு அமைவாக தேசிய பட்டியல் ஆசனங்களின் ஒதுக்கீடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அரசியல் கட்சிகள் தங்களது தேசிய பட்டியலை சமர்ப்பித்துள்ளன. அவ்வாறான நிலையில் அக்கட்சிகள் தமது தேசிய பட்டியல் ஊடாக தெரிவாகும் உறுப்பினர்களை இறுதி செய்து தமக்கு அறிவிக்க வேண்டும். அவர்களே தேசிய பட்டியலில் உள்ளவர்களையோ அல்லது தேர்தலில் போட்டியிட்டு தெரிவு செய்யப்படாத வேட்பாளர்களையோ உறுப்பினர்களாக அறிவிக்க முடியும். அதனை தாண்டி வேறு எவரையும் அவர்களால் பெயரிட முடியாது. தேசிய பட்டியலுக்காக பெயரிடப்படுபவர்கள் பட்டியல் கட்சியின் செயலாளரால் எமக்கு குறித்துரைக்கப்படும். நாடாளுமன்றத்திற்கு தெரிவான உறுப்பினர்களின் பதிவு இன்று முதல் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது.
10வது பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் இணைய வழிப்பதிவு இன்று முதல் வரும் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. குறித்த நாட்களில் நாடாளுமன்ற வளாகத்திற்கு வருகை தந்தும் பதிவு செய்ய முடியும் என நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹணதிர தெரிவித்துள்ளார். 22 தேர்தல் மாவட்டங்களில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் வர்த்தமானி மூலம் நேற்று வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியீட்டிய துரைராசா ரவிகரனை கௌரவிக்கும் நிகழ்வு முல்லைத்தீவில் இன்று இடம்பெற்றது. வன்னி தேர்தல் தொகுதியில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியீட்டிய துரைராசா ரவிகரனை கௌரவிக்கும் நிகழ்வு முல்லைத்தீவில் இன்று இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்ட செவிப்புலனற்றோர் சங்கத்தின் ஏற்பாட்டில் கள்ளப்பாடு வடக்கு பகுதியில் கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற்றது. அந்த வகையில் தூணா ரவிகரன் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டதுடன் நினைவு சின்னம் ஒன்றும் செவிப்புலனற்றோர் சங்கத்தினரால் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் பிரதேச மக்கள் கலந்து கொண்டனர். விஸ்வமடு பிரதேசத்தைச் சேர்ந்த மாவீரர்களின் பெற்றோர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. முல்லைத்தீவு விஸ்வமடு பிரதேசத்தைச் சேர்ந்த மாவீரர்களின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. விஸ்வமடு புலியடி சந்தையிலிருந்து மங்கள வாத்தியத்துடன் மாவீரர்களின் பெற்றோர்கள் உறவினர்கள் அழைத்து வரப்பட்டு மதிப்பளிக்கப்பட்டது. மதிப்பளிக்கும் நிகழ்வை தொடர்ந்து மாவீரர்களின் நினைவாக மரக்கன்று வழங்கப்பட்டது. இதன்போது 400க்கும் மேற்பட்ட மாவீரர்களின் பெற்றோர்கள் மதிப்பளிக்கப்பட்டனர். இந்நிகழ்வினை விஸ்வமடு மற்றும் கண்டாவளை பிரதேச மாவீரர் பணிக்குழு ஒழுங்குபடுத்தியிருந்த நிலையில் இந்நிகழ்வில் பலர் கலந்து கொண்டனர். நுகர்வோர் விவகார அதிகார சபையின் விசாரணை பிரிவு கலைக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபையின் விசாரணை பிரிவின் தலைவர் நீக்கப்பட்டு குறித்த பிரிவு கலைக்கப்பட்டுள்ளது. கடந்த அரசாங்கம் நுகர்வோர் விவகார அதிகார சபையில் சட்டத்திற்கு முரணான வகையில் விசாரணை பிரிவின் தலைவர் ஒருவரை நியமித்தமை கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அந்த பிரிவு கலைக்கப்பட்டதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். நிதியமைச்சு மற்றும் முகாமைத்துவ சேவைகள் திணைக்களத்தின் அனுமதியின்றியே குறித்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. குறித்த நியமனம் தொடர்பில் நுகர்வோர் அதிகார சபையின் தற்போதைய தலைவர் முகாமைத்துவ சேவைகள் திணைக்களத்திடம் கேட்டபோது அவ்வாறான நியமனத்திற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்பது தெரியவந்துள்ளது. அதுடன் நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு நியமிக்கப்பட்ட ஊடக அதிகாரியும் தற்போதைய தலைவரால் நீக்கப்பட்டுள்ளார். முன்னாள் வர்த்தக அமைச்சர் தன்னிச்சையாக இந்த நியமனத்தை வழங்கியுள்ளமை உறுதியாகியுள்ளது. அதற்கமைய குறித்த நியமனம் தொடர்பில் தற்போதைய தலைவர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுவர்களிடையே வைரஸ் காய்ச்சல் பாதிப்புகள் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றம் போன்ற காரணங்களால் சிறுவர்களிடையே வைரஸ் காய்ச்சல் பாதிப்புகள் அதிகரித்து வருவதாக சுகாதார திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. முதியவர்களிடமும் வைரஸ் காய்ச்சல் பரவுவது அதிகரித்துள்ளதால் மூச்சு விடுவதில் சிரமம், தலைவலி போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் மருத்துவ ஆலோசனைகளை பெறுமாறு சிறுவர் நோய் தொடர்பான விசேட நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். இன்றும் நாளையும் வழமையான ரயில்களுக்கு மேலதிகமாக விசேட ரயில்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. தேர்தல் மற்றும் வார இறுதி விடுமுறை நிறைவடைந்து பணியிடங்களுக்கு திரும்புபவர்களின் வசதி கருதி 7 விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளை வரையிலும், பதுளையிலிருந்து கொழும்பு கோட்டை வரையிலும், கண்டியிலிருந்து கொழும்பு கோட்டை வரையிலும், பெலியத்தவையிலிருந்து கொழும்பு கோட்டை வரையிலும் விசேட ரயில் சேவை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்றும் நாளையும் இயங்கும் வழமையான ரயில்களுக்கு மேலதிகமாக விசேட ரயில்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 20ஆம் தேதி திரைசேரி உண்டியல்கள் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது. எதிர்வரும் 20ஆம் தேதி 1,45,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இதன்படி 91 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்டு 50,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 182 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்டு 65,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளன. மேலும் 364 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்டு 30,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது.
உயர்தர பரீட்சையுடன் தொடர்புடைய கருத்தரங்குகள், மேலதிக வகுப்புகள் மற்றும் கலந்துரையாடல்களுக்கு எதிர்வரும் 19ஆம் தேதி நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நவம்பர் 25ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையுடன் தொடர்புடைய கருத்தரங்குகள், மேலதிக வகுப்புகள் மற்றும் கலந்துரையாடல்களுக்கு எதிர்வரும் 19ஆம் தேதி நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பரீட்சைகள் திணைக்களம் இதனை அறிவித்துள்ளது. உயர்தர பரீட்சை நவம்பர் 25ஆம் தேதி ஆரம்பமாகி டிசம்பர் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலையில் நில உரிமை தொடர்பான விழிப்புணர்வு செயலமர்வு ஒன்று நடைபெற்றது. நிலம் மீட்புக்கான செயற்திட்டத்தின் கீழ் கிழக்கு மாகாணத்தில் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு நில உரிமை தொடர்பான விழிப்புணர்வு செயலமர்வு சர்வோதயம் கேட்போர் கூடத்தில் இன்று நடைபெற்றது. கிழக்கு மாகாணத்தில் தமிழ் பேசும் மக்கள் அனுபவித்து வரும் காணிப்பிணக்கு தொடர்பான தெளிவூட்டல்கள், காணிப்பிணக்குக்கு தீர்வை பெறக்கூடிய வழிமுறைகள், காணி உரிமை தொடர்பான விளக்கங்கள் என்பனவும் வழங்கப்பட்டன. மனிதாபிமான வள நிலையம் செயலமர்வை ஏற்பாடு செய்திருந்தது. செயலமர்வில் திருகோணமலை மாவட்டத்தில் அதிக காணி பிணக்குகள் உள்ள மோதூர், குச்சவெளி பிரதேச செயலக பிரிவைச் சேர்ந்த காணி உரிமைகளை இழந்தோர், இளைஞர்கள், சிவில் அமைப்பினர்கள் கலந்து கொண்டனர். இப்பயிற்சி நெறியில் மனிதாபிமான வள நிலையத்தின் பிரதி இணைப்பாளர் ஆனா மதன், சட்டத்தரணிகள், மனிதாபிமான வள நிலையத்தின் உதவி கணக்காளர் கோனா சஞ்சலிதா, கள இணைப்பாளர் சீனா லீனா ஆகியோர் பங்கு பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ் கொக்குவில் குளப்பிட்டி பகுதியில் இடம்பெற்ற சுற்றி வளைப்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தீட்சகர் லூசன் சூரிய பண்டாரவின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இன்றைய தினம் ஹெரோயினுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொக்குவில் குளப்பிட்டி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது 120 மில்லிகிராம் ஹெரோயினுடன் 28 வயதுடைய சந்தேக நபர் இவ்வாறு கைது செய்யப்பட்டார். குறித்த நபரிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவரை நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர். வவுனியா கள்ளிக்குளம் பகுதியில் 8 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளார். வவுனியா கள்ளிக்குளம் பகுதியில் 8 வயது சிறுவன் கிணற்றினுள் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். நேற்று தினம் குறித்த சிறுவன் கிணற்று பகுதிக்கு சென்று தண்ணீர் எடுத்துள்ளார். இதன்போது கிணற்றுக்குள் தவறி விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உறவினர்களால் சிறுவன் மீட்கப்பட்ட போதும் அவர் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் கள்ளிக்குளம் பகுதியைச் சேர்ந்த கானாடி லெக்சன் என்ற 8 வயதான சிறுவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பாக ஓமந்தை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அங்குணகுள வெலச பகுதியில் ஏற்பட்ட வெடி விபத்தில் இளைஞர் உயிரிழந்துள்ளார். அங்குணகுள வெலச பகுதியில் உள்ள வாகனங்களை பழுது பார்க்கும் நிலையத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பீப்பாய் ஒன்று திடீரென வெடித்து சிதறியதில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. சம்பவத்தில் 17 வயதுடைய இளைஞர் ஒருவரை உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர். திருகோணமலை ஈச்சலம்பற்று போலீஸ் பிரிவில் உள்ள மாவடிச்சனை பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் கடற்படை வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். திருகோணமலை ஈச்சலம்பற்று போலீஸ் பிரிவில் உள்ள மாவடிச்சனை பகுதியில் கடற்படைக்கு சொந்தமான வாகனம் ஒன்று விபத்தில் சிக்கியதில் கடற்படை வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்றிரவு இவ்விபத்து சம்பவித்துள்ளது. சிறிய லொரியொன்றும் கடற்படையின் வாகனமும் நேருக்கு நேர் மோதியுள்ளன. சம்பூர் கடற்படை முகாமில் கடமை புரிந்த 49 வயதுடைய கடற்படை வீரரே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த கடற்படை வீரரின் சடலம் ஈச்சலம்பற்று பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ஈச்சலம்பற்று போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். திருகோணமலை மூதூர் பெரியபாளையம் பகுதியில் விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவில் உள்ள பெரியபாளையம் பகுதியில் வீதியை விட்டு விலகி கெப்ரக வாகனம் விபத்துக்குள்ளானதில் வாகன சாரதி சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளார். திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் இன்று காலை இவ்விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.
புதிய அரசாங்கத்துக்கு அதிகபட்ச ஆதரவை வழங்க தயார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் ஜனநாயகத்தின் அடிப்படையிலான மக்களின் அனைத்து உரிமைகளையும் பாதுகாக்கும், சமூக நீதியை பாதுகாக்கும் நல்லாட்சிக்காக புதிய அரசாங்கத்துக்கு அதிகபட்ச ஆதரவை வழங்க தயாராக உள்ளது என அக்கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் எதிர்பார்க்கும் நல்லாட்சிக்கு தேவையான பலமும் மக்களின் கனவுகள் நனவாக்கும் ஆற்றலும் தற்போதைய அரசாங்கத்துக்கு குறைவில்லாமல் கிட்டியுள்ளதாகவும் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளவாறு நாட்டு மக்களின் அபிலாசைகளை கட்டியெழுப்ப இயலுமை தேசிய மக்கள் சக்திக்கு உதயமாக வேண்டும் என தாம் பிரார்த்திப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மக்கள் இந்த ஆண்டு பொதுத் தேர்தலில் அதிக பெண்களை நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுத்துள்ளனர் என தேசிய மக்கள் சக்தி நிலாந்தி கோட்டஹாச்சி தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள வாக்காளர்கள் சபைகளில் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்கும் சித்தாந்தத்தை மதித்து அங்கீகரித்துள்ளனர் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகியுள்ள நிலாந்தி கோட்டஹாச்சி தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். රටේ ආර්ථිකය දේශපාලනය සහ ජාතික ජාත්‍යන්තර සම්බන්ධතා සම්බන්ධයෙන් අනාගත දිශානතිය තීරණය වන්නේම ஒரு நாட்டின் சட்டங்களும் கொள்கைகளும் தொகுக்கப்படும் இடம் நாடாளுமன்றமாகும். அத்துடன் பொருளாதாரம் மற்றும் சர்வதேச சமூகத்தின் மத்தியில் நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கும் இடமும் நாடாளுமன்றமாகும். இந்த நிலையில் நாடாளுமன்றத்திலும் உள்ளூராட்சி மட்டத்திலும் கூட அதிகமான பெண்களை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்ற சித்தாந்தம் இருந்து வந்தது. இந்த சித்தாந்தத்தை இலங்கை மக்கள் இந்த ஆண்டு பொது தேர்தலில் அங்கீகரித்து அதிக பெண்களை நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுத்துள்ளனர். ලෝකයට ගැහැණුන් අවශ්‍යයි. ශක්තිමත් ගැහැණුන් අවශ්‍යයි. විශේෂයෙන්ම අන් අයට අවස්ථා නිර්මාණය කරන, අන් අය වෙනුවෙන් කොන්දේසි විරහිතව පෙනී සිටින வரிகள் குறைக்கப்பட வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர் காரியவசம் வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கம் வரிகளை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர் காரியவசம் தெரிவித்துள்ளார். கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். ගෞරවනීය ස්තුතිය පුද කරන්න පළමුව මේක අවස්ථාවක් කරගන්නවා. දෙවනුව අපි ජනතාව ඉතා පැහැදිලි மக்கள் 2/3 பெரும்பான்மை பலத்தை அரசாங்கத்திற்கு வழங்கியுள்ளனர். எனவே சாக்குப்போக்கு சொல்லாது முன்னதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டது போன்று வரிகள் குறைக்கப்பட வேண்டும். நாடாளுமன்ற அதிகாரம் இல்லாத காரணத்தினால் பெறுமதி சேர் வரியை குறைக்க முடியாது, எரிபொருள் விலையை குறைக்க முடியாது என தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னதாக கூறியிருந்தது. எனினும் தற்பொழுது இந்த அரசாங்கத்திற்கு மக்கள் பாரிய ஆணையை வழங்கியுள்ளனர். අපි පිළිගන්නවා. ඒ වගේම අපි ජාතික ජනබලවේගයටත් ජනතා විමුක්ති පෙරමුණටත් සුබ පතන්න මේ අවස්ථාවක් කරගන්නවා. ඒ වගේම අපි සුබ පතනවා උන්ට මේ රට වෙනුවෙන් රටේ தேசிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைய வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ சுமாரசிங்க கோரிக்கை விடுத்துள்ளார். சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து கொள்ளுமாறு பகிரங்கமான அழைப்பை விடுப்பதாக கட்சியின் உறுப்பினரான ஆசுமாரசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். නැත්තම් අපිට දේශපාලනේ අයින් වෙන්න වෙනවා. ඔය දෙකයි තියෙන්නේ. මම නම් ලෑස්ති පාඩම ඉගෙන ගන්න. පක්ෂයක් හැටියට මේ රටේ ජාතික ජනබලවේගය දේශ பொது தேர்தலின் பின்னரான சூழல்கள் உணரப்பட்டுள்ள நிலையில் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியிடம் பகிரங்கமான கோரிக்கையொன்றை முன்வைக்கின்றேன். ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் மீண்டும் இணைந்து செயற்பட வேண்டும். யானையை மீண்டும் பலப்படுத்த வேண்டும். இந்த விடயத்தினை கோரியமைக்காக என்னை கட்சியிலிருந்து நீக்குவார்களோ தெரியாது. ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்து செயற்படுவது மிகவும் அவசியமானதொரு விடயமாகும். ஐக்கிய மக்கள் சக்தியை இணைப்பதுதான் தற்போதுள்ள சவாலான விடயமாகும். அந்த சவாலை முகம் கொடுப்பதற்கு நாம் தயாராகவே உள்ளோம். නායකයාට බැරි වුණා මේ ආණ්ඩුව ගන්න. හැබැයි අපි ගෞරව කරන්න ඕන අනුර කුමාර දිසානායක මහත්තයා 3 දෙනෙක් එක්ක මේ ආණ්ඩුව ගත්තා. ජනාධිපතිකමත් ගත්තා. නැත්තම් අපිට දේශපාලනේ අයින් වෙන්න වෙනවා. ඔය දෙකයි තියෙන්නේ. මම නම් ලෑස්ති පාඩම ඉගෙන ගන්න.
இன ஐக்கியத்துடன் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களை கட்டியெழுப்புவோம் என யாழ் மாவட்டத்திலிருந்து தேசிய மக்கள் சக்தி சார்பில் நாடாளுமன்றத்திற்கு தெரிவான கருணநாதன் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். மக்களின் உணர்வுகளை மதித்து மக்களின் தேவைகளை உணர்ந்து இன ஐக்கியத்துடன் எளிமையாக அவர்களுக்கு சேவை செய்ய உள்ளதாக யாழ் மாவட்டத்திலிருந்து தேசிய மக்கள் சக்தி சார்பில் நாடாளுமன்றத்திற்கு தெரிவான கருணநாதன் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்பது எமக்கு கிடைத்த வெற்றி இல்லை, மக்களுக்கு. ஏனென்றால் நாங்கள் நினைக்கின்றோம் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி என்பது தனிநபருக்கு சொந்தமானது இல்லை. ஏனென்றால் அது ஒரு கூட்டு முயற்சி. அந்த கூட்டு முயற்சியை நாங்கள் என்றும் மதித்து இந்த மக்களுக்கே அதை சமர்ப்பிப்போம் என்பதை கண்டிப்பாக சொல்கிறோம். நாங்கள் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்க மாட்டோம். எமக்கான எந்த கொடுப்பனவையும் எதிர்பார்க்க போகிறதில்லை. எமது சம்பளம் கூட கட்சி நிதியத்தை தான் வைப்பிச்சுவோம். வரப்பிரசாதங்களை அனுபவிக்க போகிறதில்லை. எப்போதும் எளிமையாகவும் இலகுவாகவும் மக்களின் உணர்வுகளை மதித்து மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து மக்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அவர்களுக்கு சேவை செய்வோம். எதிர்வரும் பாராளுமன்ற பதவி பிரமாணத்தை பெற்ற பிறகு ஒரு மரதனோட்டம் போட்டி ஒன்று நடைபெறப் போகிறது. சிறந்த ஒரு கட்டமைப்பை அமைத்து புத்திஜீவிகளையும் அணிதிரட்டி கொண்டு அதே நேரம் இந்த யாழ் மாவட்டத்தில் இருக்கும் புத்திஜீவிகளை ஒன்றிணைத்து அவர்களின் அறிவுரைகளையும் பெற்றுக்கொண்டு அனைத்து மக்களையும் ஒன்றுபடுத்தி கொண்டு இன ஐக்கியத்துடனான யாழ் மாவட்ட கிளிநொச்சி மாவட்டத்தை பாரியளவில் கட்டியெழுப்பி எதிர்வரும் தேர்தல் களம் என்பது தேசிய மக்கள் சக்தியில் பெரும்பான்மை உறுப்பினர்களை பெற்றுக் கொடுப்பார்கள். இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்து வேலை செய்து மக்களுக்கு அர்ப்பணிப்பு செய்யும் போது மக்கள் எம்முடன் படையாக அணியணியாக திரளுவார் நம்பிக்கை இருக்கிறது. அதற்காக இந்த தேர்தலில் வாக்களித்த மக்களுக்கும் அதே நேரம் எம்மீது நம்பிக்கை இருந்தும் குழப்பகரமான நிலையில் ஒரு சிலர் வாக்களிக்காமல் இருந்திருக்கார். அவர்களையும் ஒன்றிணைத்து கொண்டு புதிய யுகத்தை படைத்து புதியொரு சதாப்தத்தை பலமான யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்தை ஏற்படுத்தி இளைஞர்களுக்கான ஒரு தொழில்துறைகளை உருவாக்கி இளைஞர்களை மீட்டெடுத்து புதிய யுகத்தை படைத்து அதே நேரம் நமக்கு கடப்பாடு இருக்கிறது. இந்த மக்களை எல்லாரும் அணிதிரட்டி தொழில்துறை என்று உருவாக்குவோம். அதற்காக இந்த புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் கண்டிப்பாக எமக்கு பாரிய பிரச்சார நடவடிக்கையை முகநூல் வழியாகவும் அவர்கள் ஊடகங்கள் வழியாகவும் புலம்பெயர் தேசத்தில் இருந்து பாரிய ஆதரவை பெற்று தந்திருந்தார்கள். அவர்களுக்கு முதல் கண் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இன ஐக்கியத்துடனான இந்த வடக்கு கிழக்கு பகுதிகளை தமிழில் கையாள விடுவார்கள் என்று பல இடத்தில் கூறியிருந்தார். அதனால் இந்த புலம்பெயர் தேசத்துக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் எமது ஆட்சியின் கீழ் கண்டிப்பாக யாழ் மாவட்ட கிளிநொச்சி முன்னேறும். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்து டான் தமிழொலி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.